செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றிய நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 119ஆம் சங்கீதம் 117ஆம் வசனம். என்னை ஆதரித்தருளும், என்னை ஆதரித்தருளும். அன்பானவர்களே, எவ்வளவு அழகான ஒரு தெய்வ வார்த்தை. இந்த பூமியிலே ஆதரவு என்று சொல்லும் பொழுது எத்தனையோ பேர் ஆதரவுக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆதரவு வேணும், ஆதரவு வேணும். யாராவது எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா? யாராவது எங்களுக்கு ஆதரவுக்காரன் நீட்ட மாட்டாங்களா? பாருங்க, உலகத்துல ஆதரவுக்காக இயங்குகிற உள்ளங்கள் அதிகம். எல்லாரும் சொல்லுவாங்க, பொதுவா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்க பிசினஸ்க்கு ஆதரவு கொடுங்க, எங்க கட்சிக்கு ஆதரவு கொடுங்க, எங்க ஊழியங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதன் அர்த்தம் என்ன? எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இங்க ஒரு அரசர் ஆண்டவரிடம் கோரிக்கை வைக்கிறார், என்னை ஆதரித்தரணும், என்னை ஆதரித்தரணும். ஆமென். அற்புதமான தேவனுடைய வார்த்தை அல்லவா இது? ஆண்டவரே, எனக்கு ஒரே ஆதரவு நீங்க மட்டும்தான். உங்களை விட்டா எனக்கு வேற ஆதரவு யாரும் இல்லப்பா. என்னை ஆதரித்தருளும். ஆமென். Hold me up. மேலும் சொல்லுகிறார், அப்படி செய்தால் I shall be safe. என்னை நீங்க ஆதரிச்சாதான் நான் பாதுகாப்பா இருப்பேன். ஆகவே என்னை ஆதரித்தருளும் ஆண்டவரே. இந்த பூமியிலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஜெபம் இருக்கும் என்றால், ஆண்டவரே தேவனே என்னை ஆதரித்தருளும் என்று ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கட்டும். அவரே நமக்கு ஆதரவு. பல நேரங்களிலே வாழ்க்கையில துவண்டு போகும்போது மனித ஆதரவுக்காகத்தான் ஓடி போய் நிற்கிறோம். மனிதர்கள் யாராவது என்னை ஆதரிக்க மாட்டார்களா? பாருங்க, சபைகள் ஆதரிக்காதா? நண்பர்கள், குடும்பங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா? ஜாதி, சமுதாயம் ஆதரவு தர மாட்டாங்களா? உண்மையான ஆதரவு தேவனிடத்திலிருந்து மட்டுமே என்பதை சங்கீதக்காரன் புரிந்து கொண்டான். ஆகவே அவன் சொல்லுகிறான், என்னை ஆதரித்தருளும். நாமும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், என்னை ஆதரித்தருளும் ஆண்டவரே, என்னை ஆதரித்தருளும். அவருடைய ஆதரவு தான் நம்முடைய உண்மையான வாழ்வு. அவர் ஆதரிச்சா போதும். வேற யாரும் ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வேற யாருடைய ஆதரவும் நமக்கு தேவையில்லை. அவருடைய ஆதரவு போதும். ஆனா அவருடைய ஆதரவுக்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிவோம், நம்மை அவர் ஆதரிப்பார். God bless you. இந்த நாள் ஒரு இனிய நாள். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.